பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நல்ல ஒரு காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாய் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலேயும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதாக. அன்பானவர்களே, அவனுடைய பெரிதான கிருபையினாலே இந்த 2026 வருஷத்தினுடைய 7 மாதங்களை நாம் கிருபையாய் முடிக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இந்த 8ஆம் மாதத்தில் ஆண்டவர் நம்மை பிரவேசிக்க பண்ணியிருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 7 மாதங்கள், இந்த வருஷம் இப்போ தான் ஆரம்பித்தது போல இருந்தது. ஆனால் நாம் கண்மூடி கண் திறப்பதற்குள்ளதாக கிட்டத்தட்ட இந்த வருஷத்திலே 7 மாதங்கள் நாம் கடந்து வந்துவிட்டோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 7ஆம் மாதத்தில், இந்த 8ஆம் மாதத்தில் ஆண்டவர் நமக்கென்று என்ன வாக்குத்தத்தத்தை வைத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். 1 கொரிந்தியரின் நிருபம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது: நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போகும். இந்த 13ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் மிகவும் பிரபலமான ஒரு அதிகாரம். என்று சொன்னால் அன்பை குறித்து அதிகமாக அப்போஸ்தலனாகிய பவுலடியார் இந்த அதிகாரத்தில் அதிகமாகி அவர் பேசியிருப்பார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் அன்பை குறித்து அவர் சொல்லிவிட்டு இந்த 10ஆம் வசனத்தில் அவர் இந்த வார்த்தையை குறிப்பிடுகிறார்: நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒழிந்து போகும். அன்பான தேவனுடைய பிள்ளைகள், இந்த இடத்துல அவர் எதை நிறைவானது என்று சொல்லி அவர் குறிப்பிடுகிறார்? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அன்பு நிறைவானது. அப்போ அன்புக்கு ஒரு உருவத்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் யாரை நாம் சொல்ல முடியும்? ஆண்டவராகிய இயேசுவை தவிர வேறு யாரையுமே நாம் அந்த அன்பு என்கிற இடத்துல வேறு யாரையும் அந்த இடத்துல நாம் வைக்க முடியாது. அன்பானது ஏன்னு சொன்னால், அவர் உங்கள் மேலும் என் மேலும் வைத்த அன்பினாலே அவர் தன்னுடைய ஜீவனையை நம்ம கை கொடுத்தார். அப்போது அந்த நிறைவான ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அவர் வருவார் என்று சொன்னால் நம்முடைய குறைவுகள் எல்லாமே ஒழிந்து போகும் என்று சொல்லி இந்த வார்த்தை நமக்கு தெளிவாய் விளக்குகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய குறைவுகள் ஒழிந்து போக வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த நிறைவான தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டும். அவர் அந்த நிறைவான தேவன் வருவார் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா குறைவுகளும் நம்முடைய வாழ்க்கையை விட்டு நீங்கி போகும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சில நேரத்தில் ஆண்டவராகிய தேவன் அவர் எப்படி வேண்டுமானாலும் அவர் நம்முடைய வாழ்க்கையில் வர முடியும். ஊழியக்காரர்கள் மூலமாக அல்லது ஏழைகள் மூலமாக எப்படியாவது நம்முடைய வாழ்க்கையிலே அவர் வருவார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதாவது எதற்காக மனிதர்கள் உருவத்தில் வருவார்னு சொன்னால், அதாவது அந்த மனிதர்களை நாம் வைத்து கொண்டு நாம் அவர்களை நாம் வளர்க்க வேண்டும் என்பதற்காக. அந்த நேரத்தில் அந்த மனிதர்கள் மூலமாக சொல்லப்படுகிற சில வார்த்தைகள் கர்த்தருடைய வார்த்தைகளாக இருக்கலாம், அல்லது ஆண்டவர் நம்முடைய கீழ்ப்படிதலை அல்லது நம்முடைய அன்பை ஆண்டவர் சோதிக்கும்படியாக கூட சிலரை ஆண்டவர் நம்மிடத்தில் அனுப்புவார். இதை நான் வாசித்த பொழுது எனக்கு ஞாபகம் வந்த ஒரு நபர் யார் என்று சொன்னால், அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சாரிபாத் விதவை. இந்த சாரிபாத் விதவை குறித்து அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நாம் 1 ராஜாக்கள் புஸ்தகத்திலே நாம் வாசிக்க முடியும். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தில் நாம் இந்த சாரிபாத் விதவை குறித்து நாம் வாசிக்க முடியும். 10ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவதாக அந்த தேசத்திலே மழை வராதபடி ஆண்டவர் மழையை நிறுத்தி போடுகிறார். அப்பொழுது அந்த இடத்துல பஞ்சம் வருகிறது. எலியா தீர்க்கதரிசி ஆண்டவர் காகங்களை கொண்டு ஆண்டவர் போஷிக்கிறார். அடுத்தபடியாக தண்ணீர் இல்லாதபடியினாலே அந்த நதி வற்றி போகிறது. மீண்டுமாக ஆண்டவருடைய வார்த்தை ஆண்டவர் அவருக்கு சொல்லுகிறார்: நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் என்கிற ஊருக்கு நீ போ, அங்கே உன்னை போஷிக்கும்படி பராமரிக்கும்படி ஒரு விதவைக்கு நான் கட்டளையிட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இவரும் அந்த இடத்திற்கு போகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த சாரிபாத் என்கிறதான ஊருக்கு இவர் போகிறார். தோராயமாக இவர் இருக்கிறதான இந்த இஸ்ரவேல் தேசத்திலிருந்து இந்த சாரிபாத் என்கிற ஊர் கிட்டத்தட்ட ஒரு குறைந்தபட்சம் தோராயமாக ஒரு 180லிருந்து 200 கிலோமீட்டர் இருக்கும் என்று சொல்லி ஒரு சிலர் சொல்லுகிறார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அது அப்ராக்சிமேட்டாக அது கணக்கிட முடியலை, ஆனால் தோராயமாக ஒரு 180 கிலோமீட்டர் இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இப்போது இவர் ஒரு வேளை போஜனத்திற்காக இவர் 180 கிலோமீட்டர் பயணித்து போகிறார். போனால் ஆண்டவர் சொன்னபடியே அங்கே ஒரு விதவையை ஆண்டவர் பார்க்கிறார். அந்த விதவையை பார்த்து சொல்லுகிறார்: அம்மா, கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்க
குடிக்க என்று சொல்லி கேட்கிறார். சரி, மனுஷன் தண்ணி தானே கேட்கிறாரு என்று சொல்லி கொண்டு வர போகும்போது அவர் சொல்லுகிறார், ஒரு அப்பமும் கொண்டு வா. என்னம்மா சொல்கிறாங்க, ஐயா என்கிட்ட கொஞ்சம் மாவும் கலசத்தில் கொஞ்சம் எண்ணெயும் தவிர ஒரு ஒன்றுமே இல்லை. நானும் என்னுடைய மகனும் கடைசியாக சாப்பிட்டு செத்து போவதற்கு 2 விறகு பொறுக்க வந்தோம். இதுதான் நாங்கள் சாப்பிட போகிற கடைசி சாப்பாடு, இதுதான் நாங்கள் உட்கொள்ள போகிற கடைசி உணவு. இதற்கு மேலே எங்களுக்கு எந்த ஒரு நம்பிக்கையும் எங்கள் வாழ்க்கையில் இல்லை. இதுதான் எங்கள் சூழ்நிலை என்று சொல்லி அந்த தாயார், அந்த விதவை சொல்லும் பொழுது இவர் சொல்லுகிறார், நீ பயப்படாத, நீ உன்னுடைய வார்த்தையின்படியே உனக்கும் உன்னுடைய மகனுக்கும் நீ அப்பங்களை சுடு, ஒரு பிரச்சனையும் இல்லானால் நீ முதல்ல எனக்கு ஒரு சின்ன ஒரு அடைய நீ செய்து கொண்டு வா. நீ அப்படி உன்னுடைய குறைவிலேயும் நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவாய் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த பஞ்சம் தீருகிற வரைக்கும், கர்த்தர் தேசத்திலே மழையை கட்டளையிடுகிற வரைக்கும் அந்த உன்னுடைய கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெயும் தீர்ந்து போவதில்லை என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். இப்போது என்ன பிரச்சனைன்னு கேட்டால், என்னுடைய வாழ்க்கையே குறைவால் நிறைந்திருக்கிறது. குறைவை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. அதிலையும் ஒரு மனுஷன் பங்கு கேட்கிறானே, கடைசி சாப்பிட்டு செத்து போவோன்னு சொன்னாலும் அதிலையும் ஒரு மனுஷன் பங்கு கேட்க வந்து விட்டான் என்று சொல்லி அந்த தாயார் முறுமுறுக்கலை. அந்த தாயாருக்கு ஒரு பரீட்சையை ஆண்டவர் வைத்தார். கர்த்தர் எலியா தீர்க்கதரிசியை அனுப்பினார். கர்த்தர் அந்த தாயாரை ஆண்டவர், அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த தாயாருடைய வாழ்க்கையை கொஞ்சம் ஆண்டவர் டெஸ்ட் பண்ணி பார்க்குறார். என்ன நடக்குது? யாருடைய வார்த்தைக்கு நீ செவிசாய்க்க போகிறாய்? கர்த்தருடைய வார்த்தைக்கு செவிசாய்க்க போகிறாயா, அல்லது உன்னுடைய சுயத்திற்கு செவிசாய்க்க போகிறாயா? ஒரு பெரிய ஒரு தடுமாற்றம். கடைசியில் அந்த தாயார் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க, நான் சாக போகிறேன், எப்படியோ சாகும்பொழுது ஒரு மனுஷனுக்கு சாப்பாடு கொடுத்து விட்டு சாவோமே என்று சொல்லி ஒரு முடிவெடுத்து ஒரு சின்ன ஒரு அப்பத்தை செய்து கொண்டு கொடுத்த உடனே, அன்பான தேவனுடைய பிள்ளைகள், வசனம் சொல்லுகிறது, அந்த கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெயும் கர்த்தர் தேசத்தில் மழையை கட்டளையிடுகிற வரைக்கும் அவளும் அவனும் எலியா தீர்க்கதரிசி அவள் வீட்டாரும் எல்லோரும் சாப்பிட்டார்கள் சொல்லி வார்த்தை சொல்லுகிறது. குறைவுதான். அந்த நிறைவான தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே வரும்பொழுது நம்முடைய குறைவுகள் எல்லாம் நீங்கி போகும். நம்முடைய குறைவுகள் நீங்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்யணும்? நம்முடைய குறைவுகளிலே நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிய கற்றுக்கொள்ள வேண்டும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய, கர்த்தருக்கு செவிசாய்க்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சுயமாகவே நாம் யோசித்து விட்டோம். நான், என்னுடைய குடும்பம், என் வாழ்க்கை, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய மனைவி என்று சொல்லி இப்படி யோசித்தே நம்ம காலத்தை நம்ம கடத்தி கொண்டு நாம் போய்விட்டோம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன் குறைவுகள் மாற வேண்டும் என்று சொன்னால் நிறைவாகிய நான் உன்னுடைய வாழ்க்கையில் வர வேண்டும். உன் குறைவுகள் மாற வேண்டும் என்று சொன்னால் உன்னுடைய வாழ்க்கையிலே நீ எனக்கு கீழ்ப்படிய வேண்டும் மகனே, மகளே. அப்படி கீழ்ப்படியும் பொழுதுதான் உன்னுடைய குறைவுகள் நிறைவாகும். அந்த சாரிபாத் விதவையை பாருங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் தன்னிடத்துல இருக்கிறதுல கொஞ்சம் எடுத்து கர்த்தருக்கு கொடுத்தான், கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு கொடுத்தான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி கொடுப்பதை குறித்து பேசுவதற்கே அச்சமாக இருக்கிறது. ஏன்னு சொன்னால், அன்பான தேவனுடைய பிள்ளைகள், இன்றைக்கு வசனம் என்ன சொல்லுகிறது? உற்சாகமாய் கொடுக்கிறவனத்தில் தேவன் பிரியமாக இருக்கிறார் என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது. அன்பான தேவனுடைய, ஆனால் இன்றைக்கு கொடுப்பதை குறித்து, அன்பான தேவனுடைய கர்த்தருக்கு கொடுப்பதை குறித்து இன்றைக்கி பலவிதமான உபதேசங்கள் வந்திருக்கிறது. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களிடத்தில் நான் எந்த காணிக்கையும் நான் கேட்க மாட்டேன், எனக்கு அது தேவையும் கிடையாது. என்னுடைய ஆண்டவர் என்னை போஷித்து கொண்டிருக்கிறார். சாதாரணமாக நான் சொல்லுகிறது என்ன? நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், கர்த்தருக்கு கொடுக்க நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். அப்படி கொடுக்கும் பொழுதுதான் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். நிறைவான ஆண்டவர் வரும் பொழுது உங்கள் குறைவுகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையை விட்டு நீக்கப் போகிறார். இந்த புதிய மாதத்தில், இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கர்த்தர் உங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவாக்க போகிறார். காரணம் என்ன? உங்களை தேடி கர்த்தர் வரப்போகிறார். உங்களோடு கூட கர்த்தர் இருக்க போகிறார். அவர் இருக்கும் பொழுது உங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவாக்குவார். கொஞ்சம்தான் என்னிடத்தில் இருக்குது, என் வாழ்க்கை குறித்து, நாளைய தினத்தை குறித்து எனக்கு ஒரு நம்பிக்கை இல்லை என்று சொல்லி கொண்டிருக்கிறீர்களா? இனி எனக்கு வாழ்க்கையில் ஒரே மரணம்தான் முடிவு என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் மரிப்பதற்காக ஆண்டவராகிய இயேசு வரவில்லை. அவர் மரித்து உங்களை வாழ வைப்பதற்காக தான் இந்த உலகத்திற்கு ஆண்டவராகிய இயேசு வந்தார். எனவே அவரை சார்ந்து கொள்வோம். ஆண்டவரே, என் குறைவுகளை நிறைவாக்கும்படி எனக்கு ஆண்டவரே நீங்கள் உதவி செய்யுங்க. ஆண்டவரே, இடத்துல வாங்க. ஆண்டவரே, அப்பா, எனக்கு ஆண்டவர் இந்த குறைவுகளை நிறைவாக்கி தாரும். ஆண்டவரே, என்னோட இருமாண்டவர் என்று சொல்லி கேட்கும் பொழுது நிச்சயமாக அவர் நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குவார். ஜெபிப்போமா? இரக்கமுள்ள தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவர், இம்மட்டுமாக ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன்.
நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒழிந்து போம் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே இந்த ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியிலே ஆண்டவரே பிள்ளைகளோடு கூட நீர் பேசியிருக்கிற உம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த வார்த்தை இயேசுவின் நாமத்தினாலே 100 மடங்கு ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நிறைவேறட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். தகப்பனே, இந்த மாதம் உம்முடைய பிள்ளைகளுக்கு குறைவுகள் நிறைவாகிற மாதமாக இருக்கட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். இந்த மாதம் முழுவதுமாக உம்முடைய பிள்ளைகள் எந்தெந்த காரியங்களை திட்டமிட்டிருக்கிறார்களோ, ஆண்டவர் என்னென்ன காரியங்களை செய்ய போகிறார்களோ எல்லாவற்றிலேயும் உம்முடைய கரம் கூட இருந்து அவர்களை நடத்தட்டும் ஆண்டவரே. இந்த மாதம் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு குறைவுகள் நிறைவாகிற ஒரு மாதமாக இருக்கட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.